ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோமி கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாஸ்தா ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. இதுக்கு நான் 1 கப் ஸ்ப்ரில் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பாஸ்தா இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ ஸ்ப்ரில் பாஸ்தா இருக்குது, நான் அதை வச்சு செய்ய போகிறேன். இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணக்கப்புறம் ஃபுல்லாக பாஸ்தா எல்லாம் முழுகிற அளவு நான் தண்ணி ஊற்றி இப்போ வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறப்போ என்ன சேர்க்கணுன்னா ஆயில் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். ஆயில் எதுக்காகனா தண்ணியில் வேகிறப்போ அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோம். அது இப்போ தனித்தனியாக நமக்கு ஆயில் சேர்க்கறதுனால கிடைக்கும். அப்புறமேட்டு பாஸ்தா டேஸ்ட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். பாஸ்தாலேயே நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் அங்கே உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுறணும் எல்லாத்தையும். அப்போ தான் எல்லாத்துலேயும் அந்த சால்ட்டு ஆயில் எல்லாம் இறங்கி நமக்கு பாஸ்தா செப்பரேட்டாக நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக இப்போ 10 நிமிஷம் பாஸ்தா வேகட்டும். வெந்தக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், இந்த தண்ணியிலே வச்சிடக்கூடாது. தண்ணியிலே வச்சா பாஸ்தா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு கழுண்டுரும். அதனால் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் சூடானோடனே கடுகு போட்டுடணும். இதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் 2 டீஸ்பூன் நல்லாவே ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கெச்சப் சேர்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தக்காளி ஒரு சின்ன சைஸு போதும். நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால நான் 2 பல்லு பூண்டை நல்லா தட்டி இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதோடு என்ன நம்ம சேர்க்க போகிறோன்னா தூள் உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த சாஸுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டால் போதும். அடுத்தது மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த நமக்கு வெங்காயம் தக்காளியோட வாடெல்லாம் போயிடும். அதோடு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா டேஸ்ட்டுக்கு தான். அடுத்தது 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு கிடைக்கும். இதில் ஸ்பைஸியே கிடையாது. ஃபுல்லாக ஸ்வீட்னஸ் மட்டும்தான் நமக்கு இந்த பாஸ்தாவில் கிடைக்கணும். அதே மாதிரி அந்த கரம் மசாலா டேஸ்ட்டு லைட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். அடுத்தது இப்போ நல்லா அந்த பாஸ்தாவை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து வச்சது கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டுடும். நம்ம தண்ணியோட வடிகட்டி வச்சுருந்தாலும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டிங்கன்னா தனித்தனியாக கிடச்சிரும். நல்லா கிண்டி விட்டுடணும். எல்லாம் சாஸோடு எல்லாம் இப்போ ஒன்றா கலக்கணும். பாஸ்தா எல்லாம் ஒன்று கலந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாஸ்தா ரெடி. குழந்தைங்கள்லாம் கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.